எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் எல்லாருக்குமே நீங்க வந்ததுக்காக. அண்ட் இது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அதனுடைய ஆடியோ லான்ச். இன்னைக்கு இமான் அண்ணா தான் ஹீரோ. ஆக்சுவலா படத்துல சூரியன் ஹீரோ, அது வேற விஷயம். இன்னைக்கு ஆடியோ லான்ச்ல இப்ப நீங்க என்ன சொல்லணும்? யார் ஹீரோ? யார் ஹீரோ? சிவகார்த்திகேயன். சூரியன் ஹீரோ. கிளம்பிடுவாங்க அவங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஆக்சுவலா டைட்டில் எவ்வளவு கேட்சியா இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். படத்துல வந்து நான் இந்த சங்கத்தோட தலைவரா இருக்கேன், சூரியன் வந்து சங்கத்தோட செயலாளரா இருக்காரு. இந்த படத்தோட டிசைன்ஸ், போஸ்டர்ஸ், இந்த தியேட்டர் அட்மாஸ்பியர் இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே கொஞ்சம் விளம்பரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதை பத்தின ஒரு படம் தான். வாழ்க்கையில எல்லாருக்குமே விளம்பரம் தேவைப்படுது. எல்லாருமே நம்மளை பில்டப் பண்ணி வாழணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அதை சொல்ற ஒரு கேரக்டர் தான். அண்ட் எங்களுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டா ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் சத்யராஜ் சார் பண்ணியிருக்காரு. அது படத்துலயே ஒரு மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்ரீதிவ்யா அவங்க ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. பொன்ராம் சார் ராஜேஷ் சார் அசோசியேட்டா ஒர்க் பண்ணவர். அவருடைய நேட்டிவிட்டி, அவர் பார்த்த விஷயங்கள்லாம் அழகா ஸ்கிரிப்டா பண்ணி ராஜேஷ் சாரோட வசனம் அதோட சேர்த்து ஒரு ஒரு ஜாலியான படமா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா ரெண்டு பேரும் பண்ற காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே நிறைய என்ஜாய் பண்ணோம், நிறைய சிரிச்சோம். ஆக்சுவலா நிறைய டேக் வாங்கணும், உண்மையை ஒத்துக்கணும். ஆக்சுவலா அவ்வளவு என்ஜாய் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு இன்டென்ஷன் மட்டும் தான், அந்த டைட்டில் உங்களை என்டர்டெயின் பண்ற மாதிரி படமும் ஒரு கலர்ஃபுல் என்டர்டெய்னரா இருக்கணும் அப்படிங்கிறது தான். பாலசுப்ரமணியம் சார் கேமரா அவரும் அதான் சார், கலர்ஃபுல்லா இருக்கணும், வில்லேஜ் படம்ன்றதை தாண்டி கலர்ஃபுல்லா இருக்கணும்ன்றது முடிஞ்ச அளவுக்கு உங்களை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஆடியோ பெரிய சக்சஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு இமான் அண்ணாவோட மியூசிக்னால. அண்ட் கும்கிக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் எங்க சங்க செயலாளர் சூரிய அவர்கள் பேசுவார். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. ராஜேஷ் சார் வசனம் சொல்ல தேவையில்லை. பொன்ராம் சார் அவரோட அசிஸ்டன்ட் படம் இப்போ லாஸ்ட் கேடிபில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். அந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ஆச்சு. அதை விட கண்டிப்பாக இந்த படம் இன்னும் அதிகமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். டைலாக் கூட சேர்த்து சீக்வன்ஸ் காமெடி நிறைய பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த். ஆக்சுவலாக ராஜேஷ் சாரோடது பருத்திவீரன் படம் மாதிரி அதில் அந்த கேரக்டரைசேஷன் இருக்கும். சித்தப்பு கார்த்தி சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அது அப்படியே கொஞ்சம் அப்படி நாங்கள் அப்படி ஃபுல் காமெடி பண்ணி அதை பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும். சத்யராஜ் சார் பெஸ்ட் அவருங்க. அவருக்கு வந்து நம்ம சொல்ல தேவையில்ல, என்ன ரோல் கொடுத்தாலும் ஈஸியாக பண்ணுவார். எங்களுக்கு ஆரம்பத்தில் பயங்கர பயமா இருந்தது. அண்ட் சப்போர்ட் அவர் தான். இந்த டைலாக் விட்டீங்களா, இதை சொல்லுங்க, நீங்க நல்லா இருந்ததுங்க, நீங்க மானிட்டர்ல நீங்களா ஒன்று சொன்னீங்களா, அதை சொல்லுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவார் எங்களை. நல்ல விஷயங்களை உடனே பாராட்டுவார். அண்ட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்து மேல தயாரிப்பாளர்கள் எல்லாத்தையும் விட பெரிய நம்பிக்கையும் இது நிச்சயமா ஹிட்டான்ற பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறது அது எல்லா இடத்துலயும் வெளிப்படையா சொல்றது சத்யராஜ் சார் தான். எங்க எல்லாருக்குமே ஒரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்க எல்லாருக்குமே ரியல் மோட்டிவேட்டர், ஒரு காட் ஃபாதர்னே சொல்லலாம். அது அவர் தான். பொன்ராமோட ஒர்க் பண்ற எனக்கு ஃபர்ஸ்ட் படம். பட் ராஜேஷோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு பொன்ராம் தெரியும். அங்கேயே வந்து நிறைய ராஜேஷ்க்கு காமெடி சைட்ல நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. பட் இந்த படம் வந்து அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு மேல ரொம்ப நல்லா சிறப்பா பண்ணியிருக்காரு. மெயினா வந்து படத்தோட வந்து சிவகார்த்திகேயன், சத்யராஜ் சார் அண்ட் சூரி. சத்யராஜ் சார் வந்து சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட். எனக்கெல்லாம் நான் அவரோட ஃபேன், நிறைய படம் அப்படி பார்ப்பேன், ரசிச்சு. ஸோ அவர் எடுக்கும்போது கொஞ்சம் பயமாவே இருந்தது. பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு சின்ன இதுக்கு என்ன சொன்னா, ஒரு ஈவினிங்ல ஒரு டாய்லைட் ஷாட் ஒன்று எடுக்க வேண்டியிருந்துச்சு. ரொம்ப அவசரமா எடுக்கணும். உள்ள வேற சீன் எடுத்துட்டு இருந்தா சார், வெளியே லைட் போறதுக்குள்ள எடுக்கணும்னு சொல்லிட்டு வெளியே லைட் மேலாம் அவ்வளோ வேகமா அவசரமா ஓடிட்டு இருந்தாங்க. சார் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்தா நல்லா இருக்கும் சார், எனக்கு கொஞ்சம் அவசரம். டக்குன்னு நான் சொல்லி முடிக்கிறக்குள்ள டக்குன்னு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உடனே நின்றுட்டாரு. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன எடுத்துருக்கோம் பார்க்கணுன்ட்டு வந்து மானிட்டர்ல வந்து பாக்குறாரு எப்படி இருக்கு அப்படின்னு. பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு சார், அதுக்கு தான் அவ்வளோ அவசரப்பட்டீங்களா, சூப்பர் சார் அப்படின்னு. ஸோ அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எங்களோட அவ்வளோ ஈஸியாக கோஆபரேட் பண்ணி ஒர்க் பண்ணாரு. சிவகார்த்திகேயன் மெரினாவில் அறிமுகப்படுத்தும் போது எல்லாரும் தான் சொன்னாங்க, சினிமாவில் இதுல டிவியில வந்து கம்பேர் பண்றவங்க யாரும் பெருசா வரமாட்டாங்க, எதுக்கு தேவையில்லாத இது. இன்னைக்கு யார் சொன்னாங்களோ அவங்களாம் சிவகார்த்திகேயன் முன்னால கால்ஷீட் கேட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சினிமா. இந்த விழா நாயகன் இமான் ஒரு படத்துக்கு வந்து பாடல்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விலாசம். அந்த மாதிரி இந்த ஊதா கலர் ரிப்பன் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய விலாச பாடலா இருக்க போது. சத்யராஜ் சார் அவங்கிட்ட சொல்ல வேணாம், அவங்க அப்போ சூப்பர் ஸ்டார் அண்ட் இப்போ சூப்பர் ஸ்டார். அண்ட் தேங்க்ஸ் அப்பா ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் மியூசிக்கல் ஹீரோ இமான் சார், நான் மைண்ட்ல இருந்து அவங்க ஃபேன். So it was great working with him. Thanks to all the guests. Thank you so much for making this event more special. Thank you. I'm sorry, Sivakarthikeyan sir. Sorry, I'm really sorry. Actually, what? Actually, he represents all these heroes.
Yeah, but it's very tough to work with him. His sense of humor, oh my God. Yeah, it was really tough. But thanks for a great experience. Thank you. பாடகர் சிவகார்த்திகேயன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதான் பேசிட்டு அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச பிறகு இனிமேல் தம்பி எத்தனை பாட்டு பாடினாலும் ஃபர்ஸ்ட் பாட்டு அது நான் தானே தம்பி, நான் தானே அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு உட்காந்து மெய்சிலுத்து பேசிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் என்ன ஒரு குறும்பு தான் பாடி முடிச்சுட்டு வெளியே எங்க ஆஸ்கார் உட்காந்து தேடிட்டு இருந்தா ஸ்டுடியோ வெளியே. உடனே அவருக்கு ஆஸ்கார் கொடுத்துருமா பாட்டு பாடி முடிச்சோன்னு. பென்ஸ் கார் முதல்ல வாங்கிடும் தம்பி, அப்புறம் ஆஸ்கார் கண்டிப்பா. ஒரு படத்துக்கு வழக்கமா சிவகார்த்திகேயனோட படம் ரொம்ப காமெடியா இருக்கும், சிரிப்பு வரும். இந்த படத்தோட டைட்டில் பார்க்கும்போதே சிரிப்பு வருது. ஸோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிங்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் ஒரு காலத்தில் இந்த சங்கத்தில் மெம்பரா இருந்தாகணும். நானும் கொஞ்ச நாள் மெம்பரா இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த சங்கத்திலேருந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ சாங் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப விஷுவல்ஸ் எல்லாமே கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் இருக்கிற சின்ன சின்ன மாண்டேஜஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயும் அந்த ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யார் அப்பன் அப்படிங்கிற அந்த ஆழ்ந்த கருத்துள்ள வரிகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கேட்சிவா இருந்தது இந்த சாங் கேட்கும்போது. எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. முக்கியமா அந்த ஃபங்க்ஷன் பார்க்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபங்க்ஷன் இப்படி கலகலகலன்னு எல்லாமே காமெடியா பேசி ரொம்ப ஹியூமரா, அதுல ஒரு டீம் ஸ்பிரிட் தெரிஞ்சிச்சு. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் சினிமாவில் நடிக்க வந்தாங்கன்னா முதல்ல போய் நாடகத்தில் நடிச்சுட்டு வாயா, அப்பதான் சினிமாவில் நீ ஷைன் பண்ண முடியும் நல்லா. ஏன் அப்படி இல்ல, மக்கள் தலம் எம்ஜிஆர், நடிகர் தலம் சிவாஜி எல்லாம் நாடகத்தில் தான் நடிச்சுட்டு வந்தாங்க. அதனால அந்த நாடகத்தில் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் சினிமாவில் ஒரு பெரிய இடத்தை பிடிக்க முடியும். போய் முதல்ல நாடகத்தில் நடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் முதல்ல போய் இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு வாங்கப்பா, அப்பதான் சினிமாவில் ஒரு பெரிய இடத்தை பிடிக்க முடியும் அப்படின்னாங்க. கமல் சார் பெரிய ரேஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் போய் டான்ஸ் எல்லாம் பழகிட்டு வாங்கியா, அப்பதான் சினிமாவில் ஒரு பெரிய இடத்தை பிடிக்க முடியும் அப்படின்னாங்க. இப்ப சினிமாவில் நடிக்க யாராச்சும் வந்தாங்கன்னு என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல போய் டிவியில கம்பேர் பண்ணிட்டு வாங்கயா, அப்பதான் சிவகார்த்திகேயன் ரேஞ்சுக்கு வர. இல்ல உண்மையிலேயே அது நம்ம கம்பேர் பண்ணையில என்னன்னா, கம்பேர் பண்ணையில என்ன ஆகுதுன்னா, நம்ம சொந்தமா ஐட்டங்களை போட்டு தாக்கிட்டே இருக்கிறோம்ல. என்ன யாரு பேசினாலும் அது கவுண்டரை பேசுறோம்ல, அது நல்ல பிராக்டிஸ் ஆகிக்குது. அது சினிமாவில் ஆக்ட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் அது அனுபவபூர்வமா உணர்ந்தேன். சிவகார்த்திகேயன் நடிக்கல, எனக்கு அது கிளீனா தெரியுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். சிவா என்ன சொல்றது, அவரு நீங்க வாங்க சிவா ஒரு படம் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு கதை பண்ணலாம், ஒரு பிளாட்ஃபார்மா இது இருக்கட்டும். அது ஏன்னா அவருக்குள்ள அப்படி ஒரு டேலண்ட் இருந்தது எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பா இவரு ரொம்ப டேலண்டட். இது நான் மெரினா பார்த்தோ இல்ல அவருடைய மிமிக்ரி ஷோஸ் பார்த்தோ நான் முடிவு பண்ணல. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல உட்காந்துருக்கும் போது அவர் அங்க காம்பேரிங் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க பார்த்துதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், டெஃபினட்டா இந்த பையனை எப்படியாவது யூஸ் பண்ணணும், ரொம்ப டேலண்டட், பயங்கர டைமிங் இருக்கு இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். 3ல அப்புறம் ஒரு என்னுடைய ஃப்ரெண்டா நடிக்க கூப்பிட்டு ஒரு 3-4 நாள்ல நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ரொம்ப பெரிய பிளண்டர், இது ரொம்ப பெரிய தவறு, அவருக்கு ரொம்ப பெரிய தவறு செய்யறோம் நம்ம. அவரு இந்த மெட்டீரியல் கிடையாது, அவர் ஒரு ரியல் ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. இப்போ இந்த படத்தோட கதாநாயகி சொல்லும்போது ரியல் ஹீரோன்னாங்க. சிவகார்த்திகேயனும் ரியல் ஹீரோ தான். ஒரு திருச்சியில இருந்து அங்கிருந்து படிச்சுட்டு இங்க டிவியில வேலை செஞ்சு அப்புறம் மிமிக்ரி பண்ணி என்னெல்லாம் பயங்கரமா கலாச்சிருக்காரு மிமிக்ரி பண்றங்கிற பேர்ல. அதெல்லாம் பண்ணி முடிச்சு இவ்வளவு தூரம் ஒரு படத்துல காமெடியா நடிச்சு, அப்புறம் 2 கதாநாயகர்களா நடிச்சு, அப்புறம் சோலோவா ஒரு ஹீரோவா நடிச்சு இன்னைக்கு வெற்றி பெற்று இங்க ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாரு, நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிறாரு, சுனாமிலே சூமிங்க போட்டு வந்திருக்காரு. சத்யராஜ் சார் கூட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு 3-4 படம் ட்ரை பண்ணோம், சார் நடிக்கவே மாட்டேன்ட்டாரு. என்னென்ன படம் நான் சொல்லல, இப்போ சொன்னா தப்பா இருக்கும். பட் இப்போ கூட ஒரு 2 மாசம் முன்னாடி கூட போய் சார் முன்னாடி அப்படியே உட்காந்துருந்தேன், சார்னு. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி இருக்கீங்க சார். இப்போ இங்க நின்று நீங்க தகுடுனாலும் அப்படியே தான் இருக்கு பாக்க. உங்க கெட்டப் பயங்கரமா இருக்கு சார். சத்தியம். அடுத்த தனுஷ் படத்தை கதை எதுவுமே கேட்க மாட்டேன்.
நடிகன்னு சொல்லுங்க, நடிச்சிடுறேன். அவ்வளவுதான். இந்த மேடையில சொல்லிடுறேன், நான் எஸ்கேப் ஆக முடியாது. ஒண்ணுமே கேட்கல, நீங்க சொல்லுங்க, நடிச்சிடுறேன். இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்ததுல இப்படி ஒரு ஜாக்பாட் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி. சங்கம் உயிரை கொடுக்க உருவான சங்கம் இல்ல